அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வீட்டினுடைய வெளியே நிற்கிறார்கள். பார்த்தால் அபூபக்கர் அவர்கள் நடந்து வருகிறார்கள். என்ன இந்த நேரத்தில்? யார சூழல்லாம் நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள்? எனக்கு பசி. யார சூழல்லாம் எனக்கும் அதுதான். கொஞ்ச நேரம் பார்த்தால் உமர் அவர்கள் வருகிறார்கள். உமர் அவர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் பசி யார சூழல்லாம். ஒரு பசி ஒரு தூதரையும் 2 தோழர்களையும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய பெயரை குறிப்பிட்டு அவருடைய வீட்டுக்கு செல்வோம் என்று சொல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலும் 2 தோழர்களும் வீட்டுக்கு வருவதை பார்த்து அவருடைய குடும்பத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். உடனே வீட்டிலே இருக்கிற ஒரு ஆட்டை ஓடி போய் அறுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து கொடுக்க, விருந்து முடிந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அருட்கொடை குறித்தும் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அருட்கொடை குறித்தும் மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி ஊட்டி வளர்த்த ஒரு சமுதாயத்தினுடைய முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நாம் எல்லாம். நாம் அல்லாஹ் வழங்கிய 24 மணி நேரத்தை, இரவு பகல் மாறி மாறி தந்த நம்முடைய 24 மணி நேரத்தை உறங்கி கழிக்கவோ, ராக்கடிகள் பேசி கழிக்கவோ, வீணாகவோ ஒருபோதும் ஒரு நேரம், ஒரு நிமிடத்தை கூட கழித்து விடாதீர்கள். அதற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். ஆயுள் காலத்தை எப்படி கழித்தாய், ஆரோக்கியத்தை எப்படி கழித்தாய், எப்படி பணம் சம்பாதித்தாய், எப்படி அந்த பணத்தை செலவு செய்தாய் என்கிற விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் யாரும் மறுமையிலே, யாருடைய காலும் மறுமையிலே நகராது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த உரையினுடைய மிகப்பெரிய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலை போல் நம்மால் வாழ முடியாது, சஹாபாக்களை போல் நம்மால் வாழ முடியாது. நாமெல்லாம் தூதரை கண்கொண்டு பார்க்காத மக்கள், எந்த ஒரு அத்தாட்சியும் பார்க்காமல், திருக்குரான் ஒரே ஒரு அத்தாட்சி மட்டும்தான் நம்முடைய கையில் ஆக உண்டு, கியாமத் நாள் வரை உள்ள ஒரு அத்தாட்சி. அந்த அத்தாட்சியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை தாங்கிய நபிமொழிகளை மட்டுமே படித்து பார்த்து கற்பனையின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும். நாம் ஒவ்வொரு நிமிடமும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும், செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா, செய்தார்களா